இந்த பண்ணையார் மனோபாவம், ஜமீன்தார் மனோபாவம், கருமாணிக்கத்துக்கு தொண்டியில் ஏதாவது அலுவலகம் இருக்கா? இப்போ அது திருவாடன தொகுதியிலிருந்து ஒரு குறையை சொல்லுவதற்கு கருமாணிக்கம் வீடுங்க சென்னையில் இருக்கு. உழைக்கிற மக்கள், விவசாய கூலி, விவசாயிகள், மீனவர்கள், தொண்டியில் இருக்கக்கூடிய முகமதிய மக்கள், இப்படி ஒரு எம்எல்ஏ பார்த்து மனு கொடுக்கணும்னா எங்கே போகணும்? சென்னைக்கு வரணும். தொண்டியில் அவருக்கு அலுவலகமே இல்லை. சரி, திருவாடனையில் இருக்காரா? திருவாடனையில் அலுவலகம் இல்லை. அவர் எங்கே இருக்கார்? தேவகோட்டையில் இருக்கார். தேவகோட்டை கண்ணங்குடிக்கு பக்கத்தில் அவருடைய கிராமம். அங்கே வராரா? எப்போ வராருன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை எப்படி அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க? எப்படி வெற்றி பெற்றாங்க? நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி, இப்போ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இதுதான் தமிழ்நாட்டினுடைய 50 ஆண்டு கால வரலாறு. வேட்பாளர் யார் என்பதை விட சின்ன யார் இது? கண்ணை மூடிக்கிட்டு இப்போ தொகுதியில் நான் விசாரித்தேன். 100 ரூபா கொடுக்குறாரா, 200 ரூபா கொடுக்குறாரா? யாரு? கருமாணிக்கம். ரொம்ப கம்மியாக சொல்லுவீங்களா? இல்லை, எனக்கு வாங்கினவங்க சொன்ன தகவல். இங்கே நீங்கள் மனித உயிர்களை எப்படி இங்கே பார்க்குறாங்கன்னா, மனித உயிர்களை எலிகளை போலத்தான் பார்க்குறோம். 100 ரூபா 200 ரூபா கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு அரசியல்வாதி நினைக்கிற அளவுக்கு மக்கள் பலவீனம். சும்மா தானே கிடைக்கும், சரி விதை வாங்கி வச்சுக்கிற, வெத்தலை வாக்கு போட்டுக்கலாம், இப்படி மனநிலைக்கு மக்கள் வந்துட்டான்.